தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியரோட செகண்ட் பேப்பர் தான், இம்பார்ட்டன்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொஷின் வரும். ஓகேங்களா? இரு கொக்கி இல் கொக்கி, இரு கொக்கி இல் கொக்கியை நேர்கோடுகளில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படி தான் பார்க்க போகிறோம். நேர்கோடுனா என்னென்னா பா டா ஜே இப்படிமாரி ஸ்ட்ரைட்டாக எந்த கோணத்தில் வேணால் இருக்கலாம். நேராக வந்துச்சுன்னா அது நேர்கோடு. அதுவே வளைவு கோடுனா என்னென்னா இந்தமாரி வா தா மா நா இதெல்லாம் வளைவு கோடு. வளைஞ்சிருந்துச்சுன்னா அது வளைவு கோடு. நம்மளோட வலது வாட்டமாக, வலதுன்னு சொல்லலாம், கிளாக் வைஸ் டைரக்ஷன், நம்மளோட வலது வாட்டமாக சிறியதாக ஒரு கொக்கி போட்டோன்னா அதுதான் இரு கொக்கி. பர்ரு பா கூட ஒரு வளைவு கோடில் ஒரு ஊக்கு மாதிரி போட்டோன்னா அதுதான் பர். அதுவே வலது வாட்டமாக ஒரு சிறிய கொக்கி போட்டால் டர்ரு ஜர்ரு. அதையே இடது வாட்டமாக, இப்போ நீங்கள் இதில் என்ன நோட் பண்ணணும்னா வலது இடது. ஓகேங்களா? இதை நீங்கள் கரெக்டாக இது பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு மார்க்ஸ் கிடச்சிரும். உங்களோட இடது வாட்டமாக ஒரு ஊக்கு போட்டிங்கன்னா அது லா ஊக்கு. ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக்கில், ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக்ஸ் மீன்ஸ் நேர்கோடு. வளைவு கோடில் சின்ன ஊக்காக யூஸ் பண்ணிங்கன்னா அது இர் கொக்கி. அதுவே பெரிய ஊக்காக யூஸ் பண்ணிங்கன்னா இல் கொக்கி. தர்ரு மல்லு. வளைவு கோடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வாட்டம் தான் யூஸ் பண்ண முடியும். நம்மளோட எப்படின்னா உள் வாட்டமாக அவற்றின் ஆரம்பத்தின் வளைவின் உட்புறம். இப்போ நீங்கள் இதில் என்ன நோட் பண்ண வேண்டிய வேர்ட்னா உட்புறம் சேர்த்து எழுத வேண்டும். அந்த உட்புறன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தர்ரு ஊக்கு. அதுவே ஊக்கை நல்லா பெருசாக போட்டிங்கன்னா வல்லு ஊக்கு. இல்லு ஊக்கு. ஊக்கு பெருசாக போட்டால் இல்லு ஊக்கு. கொக்கி உள்ள. ஓகேங்களா? கொக்கி உள்ள. ஓகே, கொக்கி பார்த்துக்கோங்க. இவையெல்லாம் பர் பல் டல் டல் தரு தல் என்றே படிக்க வேண்டும். ஓகேங்களா? இப்படி ஊக்கில் இருந்துச்சுன்னா அது எப்படி படிக்கணும்? பர்ரு பல்லு டர்ரு டல் இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது, விட்டுருங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே கிவ்ஸ் எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. ஆற்றல், குற்றம், ஓகே, இற்ற இதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு இது தொடர்ந்து வந்தாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேடர் வெற்றி, இற்ற, மூடர் மூடர், முற்றி மூ இற்றி. ஓகேங்களா? காவுக்கு லா கொக்கி போட்டாலும் அது கல் என்பதை குறிக்கும். கா கூட நம்ம லா கொக்கி யூஸ் பண்ணுறோம், அப்பயுமே அது நம்ம கல்லுன்னு படிச்சுக்கலாம். இந்த கல்லுக்கும் இந்த ஊக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இந்த கல்லுக்கும் இந்த ஊக்கை யூஸ் பண்ணிக்கலாம். திண்டுக்கல். பட் நம்ம வேர்டை ஃபுல் ஃபார்மில் எழுதக்குள்ள எந்த கல்லுன்னு பார்த்து ஸ்பெல்லிங் வச்சு எழுதிக்கணும். மாடுகள், வண்டுகள், தொழிலாளர்கள். கல் என்பதற்கு முன் மெல்லில மீன் வராத எழுத்துக்கள் தனிக்குறி சொற்கள் சுருக்கம் உட்பட எல்லாவற்றிற்கும் எழுதப்படும். ஓகே, இங்கே வந்தால் தான் எழுதணும் இல்லை, இங்கே வரலனாலுமே இந்த கல் மட்டும் வந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மாடுகள், வண்டுகளில் வண்டுகள், தொழிலாளர்கள். பன்மை விகுதிக்குரிய கல்லுக்கு பிறகு ஈற்று உயிர்கொறி ஏஏஓ. இது உங்களுக்கு தெரியும். மாடுகளே, மாடுகளோ. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நீங்கள் கல்லுக்கான எக்ஸாம்பிள்ஸ் படித்து வச்சுக்கணும். இற்றிக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது பார்த்து வச்சுக்கணும். இந்த சாப்டரில் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நபர், ந பர், அந்தமாரி ஏற்ற மாதிரி நீங்கள் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக கொடுத்துடலாம். வலது வாட்டமாக இடது வாட்டமாக சிறிய ஊக்கு எப்படி நேர்கோடு வளைவு கோடில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதில் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுத்துடலாம்.